டேய் நானும் மதுரக்காரன் தான்டா. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்கிராய்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கிராய்ட் பாட்காஸ்ட். நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை தான். எங்க ஊரு பெருமை சொல்ல ஒத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்ல பலதூர் தலைப்புற. வணக்கம் மக்களே, இது மதுரை சித்திரை திருவிழா 2021 ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஸ்லீப்லெஸ் சிட்டி, தூங்கா நகரம், டவுன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இன்னைக்கு 3வது நாள் ஒளிபரப்பு. முதல் 2 நாளில் நடந்த விஷயங்களை காதால் கேட்டிருப்பீங்க, ஃபோட்டோஸாகவும் இல்லை வீடியோஸாகவும் பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் அப்புறம்னா எனக்கு ஞாபகம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். ஐம் வெரி சாரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, மதுரை மீனாட்சி அம்மனோட சித்திரை திருவிழாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடிலாம் என்ன பண்ணுவீங்கன்னா டிவி சேனல்ஸில் போட்டு பார்ப்பீங்க. மதுரா டிவி, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இந்த டிவிஸ் நேம் பார்த்துருப்பீங்க. இந்த சேனல் பார்த்து நீங்கள் சித்திரை திருவிழாவை பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஆன்லைனில் யூடியூப் அப்படி இல்லை, அதில் வந்து மதுரை மீனாட்சி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் 2019 ஆரம்பிக்கப்பட்ட சேனலானது இப்போ 2021 லைவாக பண்ணாங்க. இந்த லைவ் எப்படின்னா, எக்ஸாக்ட் லைவ் மதுரை மீனாட்சி கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எக்ஸாக்ட் லைவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் சித்திரை திருவிழாவை எங்கே இருந்து வேணும்னாலும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட சேனல் இல்லை, இது வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலோட அஃபிஷியல் சேனல். ஸோ நீங்கள் அதில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே சேம் டயத்தில் நம்ம எக்ஸாக்ட் 5:30க்கு இந்த பாட்காஸ்ட் வாயிலாகவும் நேரலையில் உங்கள் கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது 3வது நாள். இந்த நாளில் இறைவன், அதாவது சொக்கநாத பெருமானும் அம்பாள் மீனாட்சியும் எந்த வாகனத்தில் வராங்க அப்படிங்கிறத இன்னும் சற்று நேரத்தில் பார்த்துருவோம். இன்னைக்கு அம்பாலும் சிவபெருமானும் எந்தெந்த வாகனத்தில் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்து பாட்காஸ்ட்லேருந்து வெளியே போயிட்டு யூடியூப்பில் மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்டு வந்துருங்கோ. ஸோ இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா 2021 3வது நாளில் திரு அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாதர் வந்து எதில் வராரு அப்படின்னா கைலாச பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் வராது. கைலாசம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், இறைவன் சிவபெருமான் வாழக்கூடிய அந்த சிகரம் இமயமலை தான் வந்து கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இமயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கிறதா இந்த கைலாசம். பர்வதம் அப்படின்னு என்ன எதை குறிக்கும் அப்படின்னா மலையை குறிக்கும். பர்வதம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கைலாச பர்வதம் அப்படின்னா இமயமலை. அந்த இமயமலையை ஒரு வாகனமாக செஞ்சு அதில் வர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அம்பாள் எதில் வராங்க, காமதேனு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாடு போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் சொல்லக்கூட காடஸ் ஆஃப் அனிமல்ஸ். அவங்க காமதேனு பல நன்மைகளை தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த 2களையும் இன்னைக்கு மீனாட்சி அவர்களும் சொக்கநாதவும் எழுந்து வர போகிறாங்க. இது ஏன், இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண ஒரு மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் படுத்த மனிதனாக இருக்கட்டும், இல்லை கல்வி செல்வம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கெல்லாம் மேலே உரிமைகளை படைத்த ஒரு ராஜாவாகவோ இல்லை ஒரு நாட்டுக்கு அரசனாகவோ இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு எண்ணம் என்னென்னா செருக்கு. அதாவது நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைக்கணம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒரு தலை வச்சிருந்த நம்மளுக்கே இவ்வளோ தலைக்கணம் இருக்கும்போது 10 தலை வச்சிருந்த ராவனுக்கு எவ்வளோ பெரிய தலைக்கணங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அப்படி செருக்கோட திமிரோட உச்சத்தில் இருந்த ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
என்னதான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு செருக்கான ஒரு ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவா, அதாவது ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப நல்ல ஜீவனாக இருக்குது. ராவணன் வந்து நம்ம என்னதான் இதிகாசங்களில் கெட்டவனாக பார்த்துருந்தாலும் அவரும் பல விஷயங்களில் நல்லவராக இருந்திருக்காரு. எப்படின்னா வீணை மீட்டுவது மற்றும் கல்வியிலலாம் வந்து மிகப்பெருந்த ஒரு பெருந்தகையாக தான் அவர் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ராவணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவனை நோக்கி பூஜை பண்ணுறாரு. அந்த பூஜையில் பலனா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பூஜை எப்படிப்பட்ட பூஜைனா என்னதான் தான் ஆணவமாக இருந்தாலும் தான் செருக்காக இருந்தாலும் நான் ஒரு மன்னன் எனக்கு கீழே தான் மக்கள் அப்படின்னு ஒரு செருக்கோடு சுற்றினாலும் இறைவன்கிட்ட போய் அவர் எப்படின்னா பணிஞ்சு தான் போகிறார். எப்படி பணிஞ்சு போகிறான்னா சிவனுக்கு வந்து இசையின் மீதில் வந்து இருக்கக்கூடிய நாட்டத்தை அவருக்கு தெரிஞ்சு கல்லும் கூட இசைக்கு வந்து உருகும் அப்படிங்கிற காரணத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து சிவபெருமானை நோக்கி தன்னுடைய வீணையை வச்சு மீட்ட ஆரம்பிக்கிறது. அந்த மீட்டலின் ஓசையை கேட்டு இறைவனும் வந்து மனமுருகி இறங்கி வந்து அருள் புரியார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராவணன். இந்த இடத்துல நீங்கள் கான்ட்ரவர்சியாக யோசிக்கலாம். என்ன கான்ட்ரவர்சியாக யோசிக்கலாம்னா என்னடா ராவணன் வந்து ஒரு கெட்டவன், 10 தலை வச்சிருக்கான், ஒரு தலை வச்சுருந்தா நமக்கு இவ்வளோ செருக்கு தலக்கணம் இருக்குது, 10 தலை வச்சுருந்தா இவ்வளோ தலக்கணமாக இருந்திருப்பான், அவனுக்கு போயிட்டு இறைவன் சிவபெருமான் வந்து இப்படி ஒரு வரத்தை கொடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இறைவன் சொல்ல விரும்புவது என்னன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு திமிர் பிடிச்ச ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவன் முன்னாடி போய் அந்த திமிரை விட்டுட்டு அந்த செருக்கை விட்டுட்டு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக எதுவும் அறியாத மனிதனாக நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கப்படும். அதாவது உங்களுக்கு வந்து சாபங்கள்லேருந்து மீட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து வரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக தான் சிவபெருமான் வந்து அன்னைக்கு கைலாச பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து ராவணனுக்கு நல்லது செஞ்சு அறிவுரை கூறி வரம் கொடுத்த நாள் அந்த நாளை நினைவுபடுத்துறதுக்காக மதுரை சித்திரை திருவிழாவில் 3வது நாளான இன்னைக்கு இறைவன் சுந்தர பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சொக்கநாத பெருமான் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைலாச பர்வதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ராவணன் வந்து 10 தலையோட கையில் வீணையோட உட்காந்துப்பார். மதர்காரங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை இந்த சித்திரை திருவிழாவை இந்த நாளை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். கையில் வீணையோட ராவணன் உட்காந்துருப்பாரு, 10 தலை இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கைலாச பர்வதம் இருக்கும், அதோட உச்சியில் வந்து சிவன் உட்காந்துருக்கிற மாதிரி செட்டப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கூகுளில் கூட தேடி பார்க்கலாம், கைலாச பர்வதம் போட்டால் வரும். இல்லை நம்மளுடைய பாட்காஸ்டோட போஸ்டர் ஓப்பன் பண்ணிப்பாங்க, அந்த கைலாச பர்வதத்தை தான் போட்டிருக்கேன். அந்த கைலாச பர்வதத்தை வந்து குறித்து இருக்கக்கூடிய நாள் இந்த 3ஆம் நாள். அதில் வீணையை மீட்டு இறைவனையே மடக்கி அவர்கிட்ட வரம் பெற்ற ராவணன் பற்றின நாள் தான் இந்த நாள். ஸோ மக்களே, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ திமிராக இருந்தாலும் சரி, இல்லை கோபமாக இருந்தாலும் சரி, இறைவன் முன்னாடி பேசும்போது சாமிக்கிட்ட மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கரைக்கிட்ட இல்லைன்னு பேசுகிற மாதிரி சாமிக்கிட்ட சாந்தமாக பேசிட்டு வந்துருங்கோ அப்படின்னு கூறிக்கிட்டு நாலாவது நாள் இன்னொரு நல்ல ஒரு கதையோட உண்மை கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Vigorite Podcast. அடிக்க தெரியாமல்ல, அடிக்க கூடாதுன்னு தான் இருக்கும். எங்க உடம்புல ஒரு ரத்தத்துல ஏதோ ஒரு சொட்டுல இன்னமும் காட்டு மிராண்டித்தனம் ஊறிக்கிட்டு தாண்டா இருக்கு. மதுரைக்காரன் கையே கட்டி வரல பீட்சா. அப்ப அடுத்து கட்டிய மதுரை சிங்கமே. சொன்னபடி நடந்து காட்டுவோம், மத்தபடி தவறு செஞ்சா பொலந்து கட்டுவோம். யாரு பார்த்தும் பயந்ததில்ல, உடம்பு முழுக்க வீரம், கதவை திறந்து போட்டு போவோம், திருட இல்லையே சிறுசுதான் எங்க மனசோ பெருசுதான். சந்திரகலை யோகத்தவச்சீலன் மாசித்தன் சாந்த முகம் கண்டு வேண்டும் வரம் பெற்று சிந்தையெல்லாம் யோகி சிவமணம் பூரிக்க வந்து நிற்பீர் துர்கை முன் வாசியாம் வேண்டுதலே. வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும் வெம்பினையாவையும் வேரோடு அறுப்பீர். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும் வெம்பினையாவை
பிரதமிருப்பீர். உள்ளத்து கோவிலில் துர்க்கைக்கு பீடம், உன் பகை நோயும் உன்னை விட்டு ஓடும். உள்ளத்து கோவிலில் துர்க்கைக்கு பீடம், உன் பகை நோயும் உன்னை விட்டு ஓடும். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும், வெவ்வினையாவையும் வேரோடு அறுப்பீர். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீர். சந்தன காப்பிட்டு துர்க்கையை போற்று, உன்னை சாராது துன்பம் இது சத்தியம் சாற்று. சந்தன காப்பிட்டு துர்க்கையை போற்று, உன்னை சாராது துன்பம் இது சத்தியம் சாற்று. சிந்திடும் ஒளி திகழ் பௌர்ணமி தினத்தில் நீ சேர்த்திடுவாலையை பீடமாமனத்தில். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும், வெவ்வினையாவையும் வேரோடு அறுப்பீர். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீர். நரும் புகை கற்பூர தூபதீபம் காட்டு, தினம் நாடும் முனை புகழும் உன் ஊர் பேர் கேட்டு. நரும் புகை கற்பூர தூபதீபம் காட்டு, தினம் நாடும் முனை புகழும் உன் ஊர் பேர் கேட்டு. வறியோர்க்கு உணவும் உடையும் வழங்கு, வாழ்வில் நீ உயர்வாய் நாளும் விளங்கு. வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும், வெவ்வினையாவையும் வேரோடு அறுப்பீர். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீர். சுமங்கலிகளுக்கு திருமாங்கல்ய கயிறும் மஞ்சளும் குங்குமம் வழங்கு. சுமங்கலிகளுக்கு திருமாங்கல்ய கயிறும் மஞ்சளும் குங்குமம் வழங்கு. சுபங்கள் வீட்டில் நிகழும் உறுதி, சொன்னது சத்திய வாக்கு சுருதி. வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும், வெவ்வினையாவையும் வேரோடு அறுப்பீர். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீரும், வெவ்வினையாவையும் வேரோடு அறுப்பீர். வெள்ளிக்கிழமை பிரதமிருப்பீர்.